ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஸ்வீட் போலி தாங்க. பேக்கரியில் கிடைக்கிற மாரியே நம்ம வீட்டில் இந்த ஸ்வீட் போலி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம சால்ட்டு மஞ்சள்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஆனால் அந்த மாவோட ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணுங்க. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கையாலேயே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை தண்ணி தெளித்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவை விட ரொம்ப லூஸாக இருக்கணுங்க. அப்போதான் போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இனிமேல் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எண்ணெய் வேண்டாங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நான் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாவை நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா அந்த மாவை வந்து நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்வீட் போலி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குறைஞ்சது இந்த மாவு வந்து 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் நம்ம நல்லா ஊற வச்சா நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க நம்மளுக்கு இந்த போலி. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணி வைக்கிறேங்க. இப்போ இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ்க்கு நான் அப்படியே நல்லா ரெஸ்ட்டு கொடுங்க அதுக்கு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. அதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் கடலைப்பருப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேங்க. நீங்கள் உங்களுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சா வேக வைங்க. இல்லைன்னா கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நான் 4 விசில் வர வரையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், இன்னுமே கொஞ்சம் நல்லது. 1 கப் கடலைப்பருப்புக்கு 1.5 கப் வந்து கரெக்டாக இருக்குங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து சக்கரை பாகு பதம்லாம் ஒன்றும் தேவைப்படாதுங்க. வெல்லம் கரைஞ்சாலே போதுமானது. பாருங்கள், ஓரளவுக்கு வெல்லம் வந்து கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், வெல்லம் நம்மளுக்கு சக்கரை பாவு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம வடிகட்டியே இதை சேர்த்துக்கலாம். நான் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறேனோ அதே பாத்திரத்தில் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சக்கரை தண்ணி ரெடி ஆயிடுச்சு, வடிகட்டியாச்சு. இதை தூக்கி ஸ்டவ்வில் நம்ம வச்சிடலாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை நம்ம வச்சிடலாம். இந்த சக்கரை தண்ணி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கடலைப்பருப்பை மிக்சியில் அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கடலைப்பருப்பும் இந்த சக்கரை தண்ணியும் நல்லா கொதித்து
நல்லா வற்றி வரணுங்க. அப்போ தான் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும், நல்லா மசிச்சு விடலாம். நான் இதேமாரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கிறேங்க. நீங்கள் கரண்டியாலேயோ இல்லைன்னா இதேமாரி மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு கூட டைரெக்டாக சேர்த்துக்கலாங்க. இதேமாரி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடியாகி வந்திருக்கு. இது இன்னுமே நல்லா ஹீட் ஆகணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம கடலைப்பருப்பு வேக வைக்கிறப்போ சால்ட்டு எதுவும் சேர்க்கலைங்க, அதனால இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்கிறப்போ இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நெய் சேர்த்து இன்னும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஆகி வரட்டும். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து மாவு வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா 3 hours ஆயிடுச்சுங்க. நீங்கள் கையால் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இழுக்க வரணும். அப்போ தான் மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்னுமே நம்ம வந்து இந்த போலி செய்கிறப்ப இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. கையால் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு மாவு எடுத்து நம்ம தட்டிக்கலாங்க. எந்த அளவுக்கு நம்ம பூர்ணம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கணுங்க. எக்ஸஸாக மாவு இருந்தால் நம்ம பிச்சு எடுத்துடலாங்க தட்டுறப்ப. இப்போ தேவையான சைஸுக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க, சின்ன சின்ன உருண்டைகளாக. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு, ஸ்டஃபிங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாழை இலையோ இல்லை கவர் பாலித்தீன் கவரோ அதில் கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ சின்னதாக தட்டி எடுத்துக்கோங்க அந்த மாவை. இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸு பூர்ணத்தை எடுத்து அதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. கேப்பே இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பூர்ணத்தை நடுவில் வச்சு கேப்பே இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக உள்ள மாவை நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்ல உருண்டைகளாக நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ கையில் தொட்டுக்கிட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் இதே கையால் தட்டாலும் சரி, இல்லைன்னா இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி கூட எடுத்துக்கலாங்க. கையால் தட்டுறப்ப இந்த போலி நல்லா ஈவனாக அந்த கடலைப்பருப்பு எங்கே பார்த்தாலும் மிக்ஸ் ஆகி வருங்க. அதனால் நம்ம கையாலே தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்தமாரி ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இதே மாதிரி மீதம் உள்ள மாவையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. நல்லா கல் காஞ்சதும் நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்க ஸ்வீட் போலியை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த போலி நெய் சேர்த்தோ நல்லா சுட்டு எடுக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 நாள் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாங்க, ஏன்னா இதில் தேங்காய் சேர்க்கலை. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க.
இப்போ டேஸ்டான நம்மளுடைய ஸ்வீட் போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.